இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சாம்பார் தான் பண்ண போகிறோம். சாம்பார் எல்லாத்துக்கும் வைக்க தெரியாதான்னு சொல்கிறீங்களா? நிறைய பேத்துக்கு எல்லாத்துக்கும் வைக்க தெரியும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சாம்பார்னு சொல்லியிருக்கேன். இதை ஒரு ஊரோட ஸ்பெஷல். அந்த ஊரில் தான் அடிக்கடி செய்வாங்க. நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த இதை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கும் போதே கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஊரில் இந்த சாம்பார் ஸ்பெஷலாக வைப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அந்த மசாலா நல்லா வறுத்து போட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சாம்பார் செய்வாங்க. இது எந்த ஒரு ஸ்பெஷலுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குள்ளே நம்ம போய் செய்ய போயிடலாம். துவரம்பருப்பு வேக வச்சுக்கேன். ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இது முருங்கைக்காய், கேரட்டு, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம என்ன சாம்பாருக்குள்ள தேவையான காய், என்னென்ன காய் உங்களுக்கு விருப்பப்படுதோ எல்லாமே போட்டுக்கலாம். அவரைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே போடலாம். நான் இதில் காய் முங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கல் உப்பையும் சேர்த்து இது கீறி வச்ச 2 பச்சை மிளகாயும் சேர்த்து அடுப்பு பற்ற வச்சு நல்லா காய் நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ அந்த காய் வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா வறுத்தரலாம். 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, இந்த 3த்தையுமே உள்ளே சேர்த்துறேன். அது கொஞ்சம் நேரம் வறுபட்டு வரட்டும். ஒரு 3/4 வச்சு வறுபட்ட உடனே 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கூட கொஞ்சம் கம்மியாக தான். இப்படி நல்லா முள்ளி போட்டோம்னா 2 விரலால் இப்படி முள்ளி போட்டோம்னா எந்த அளவு வெந்தயம் வருமோ அந்த அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வாசனை வந்த உடனே மிக்ஸி சேர்த்துறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு மிளகாயில் காரம் இருக்கும், ஒவ்வொரு மிளகாயில் காரம் இருக்காது. இந்த மிளகாயில் காரம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் ஒரு 5 மிளகாய் கிட்ட சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு அடுப்பை ஸ்லோவாக வச்சு வறுத்து விட்டுறலாம். இது வறுபட்டவுடனே நான் அப்படியே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்றேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த காய் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்த உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துறேன். தக்காளியும் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன பத்தை தேங்காய் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். சின்ன பீஸாக இருக்கிறதுனால 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதை உள்ள மிக்ஸி ஜாரில் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம், ஒரு 2-3 பல் பூண்டு போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும். இப்போ அந்த தக்காளி, காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொடியை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்றேன். நம்ம தேங்காய், வெங்காயம், ஜீரகம் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதில் கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியும் உள்ளே சேர்த்துடலாம். தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். தேவையான சாம்பாருக்கு தண்ணியை சேர்த்தாச்சு. கலந்து விட்டுட்டு இதுவும் நல்லா பருப்பு சேர்த்துக்கிறதுனால இதுவும் நல்லா கொதித்து வரட்டும். அந்த சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு தாளிப்புக்கு கொஞ்சம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இந்த சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது தான் ஸ்பெஷலான ஒரு செய்வாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் இல்லைங்கிறதுனால நான் கடலை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் நல்லா வெடித்து வரட்டும். இதில் ஒரு 4-5 சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா செவந்து வரட்டும். தாளிப்பு இந்த அளவுக்கு செவந்து வந்த உடனே 1/4 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். தாளிப்பை இந்த சாம்பாரில் சேர்த்துறேன். இந்த சாம்பார் நல்லா கொதித்து வந்துட்டு தாளிப்பை உள்ளே சேர்த்துறேன். தாளிப்பு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்காதவங்க நம்ம கடலெண்ணெயில் கூட தாளிச்சிக்கலாம். ஒன்றும் இல்லை, நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். கொத்தமல்லியையும் சேர்த்துடலாம். சாம்பார் ரெடி. இது எந்த சாம்பார்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார். நிறைய பேர் டெய்லி ஒரே சாம்பாராக வச்சு போர் அடிச்சிடும். அதனால் இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார். அது எங்கள் ஊர் ஸ்பெஷலு. உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி சாம்பார் திருநெல்வேலி ஸ்பெஷல் சாம்பார் எல்லாத்துக்கும் செஞ்சு கட்டியிருக்கேன். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.